மாதாவரம் தொகுதியை பொறுத்த வரையும் முக்கியமாக இருக்கிறது டிஎம்கே. இப்போ வந்து ஏடிஎம்கேவும் அழிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறது டிஎம்கே மட்டும் தான். 2 வாட்டி எலெக்ஷனில் நின்று இருக்காங்க. 2 வாட்டியும் 10 வருஷமா டிஎம்கே தான் ஆட்சி ஆளுது. வருவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சுதர்சனம் வருவார், எல்லார் வீட்டுக்கும் வருவார். அந்த ஓட்டு பிச்சைன்றாங்க பார்த்தீங்களா, எல்லார் வீட்டையும் நின்று எல்லா பசங்களையும் பிச்சை எடுப்பார். அது ஒன்று தான் கரெக்டாக பண்ணுவார் தவிர, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலில் போனால் இல்லைன்னு மிரட்டி அனுப்புவாங்க. ஆளே இல்லைப்பா நீ போப்பா, யார் பண்ணி அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சுன்னே இருப்பாங்க. அதே சேம் அங்கே நடக்கிறத விட எங்கள் வட்டத்துலேயே நடக்கும். கவுன்சிலரும் வீட்டு உள்ளதாக இருப்பார், ஆனால் ஆளே இல்லைன்னுவாங்க. கவுன்சிலராக இல்லை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு போராட்டம் வந்தால் உடனே வீட்டு உள்ளந்து ஓடி வருவார். அந்த வீட்டு உள்ளந்து தான் வருவார். அவர் வந்து இது வரைக்கும் அந்த கவுன்சிலரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, இது வரைக்கும் ஒன்றுமே ஒழுங்காக பண்ணதே கிடையாது. மக்களை சந்திக்கிறது. இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, இன்றைக்கி கேன்வாஸ் போகிறாங்க, ரோடாக போயின்னுக்கிறாங்க யாரே கவுன்சிலர். அதே மாதிரி தான் மாவட்டமும் அதே தான் பண்ணுறாரு. அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இதே இப்போ வந்து மக்களை பார்க்கும்போது வருவாங்க, ஓட்டு வாங்குவாங்க, ஜெயிச்சிருவாங்க, போய் வீட்டு உள்ள உட்காந்துப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து எல்லா தெருவிலையும் வந்து ரோடு போட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரைனேஜ் வரல, ரோடை ஃபஸ்ட்டு போட்டாங்க. ரோடை போட்டோன்னே அதில் வந்து வர வரைய தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கினாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் திருப்பி அதே ரோடை நோண்டினாங்க. ரோடை நோண்டி மெட்ரோ லைன் கொடுக்குறாங்க, ட்ரைனேஜ் லைன் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அதெல்லாம் கொடுத்து திருப்பி அந்த ரோடு அப்படியே நாஸ்தியாக இருக்குது. அதுக்கு எதுக்கு அந்த ரோடை போடணும்? திருப்பி போட்டு 1 மாதம் கூட உருப்படியா இல்லை, உடனே நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போ ஒரு காங்கிரட் பேட்ச் போட்ட உடனே அவங்க வந்து அந்த பேட்சில் வந்து அப்படியே மேக்கப் பண்ணிட்டாங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எல்லா தெருவில் சந்துங்கள்லாம் போட்டுருக்காங்க. அதுவும் சில சந்துங்களை போல சந்தெல்லாம் போட்டு பாயிண்ட்ல என்ட்ரன்ஸ் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. மெயின் ரோடு ட்ரைனேஜும் இன்னும் போடலை. மெயின் ரோடு ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ணாதான் மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். அதே மாதிரி இப்போ ட்ரைனேஜ் நோண்டுறதுக்கோ, மழைநீர் வடிகால் நோண்டுறதுக்கோ மண்ணுங்களை நோண்டி கொள்ளையா வித்தாங்க. இப்போ போலீஸ்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து 5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. டிஎம்கே ஆட்சி அன்னைக்கு உள்ள நுழைய ஆரம்பிச்சதோ அப்போவே அந்த போலீஸோட இது வந்து டிஎம்கே போலீஸ் கூட்டிட்டு வந்து டிஎம்கே கொத்தா தூக்கின்னு போயிட்டான். அதுதான் வந்து இப்போ நடக்கிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, போலீஸ்காரங்களாம் சும்மா ஒரு டம்மி போஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. டிஎம்கே ஆட்சி வந்தாலே போலீஸ்காரங்க ஒரு டம்மி தான். அந்த மாதிரி நிலைமையில தான் போய் நிற்குது. இதை வந்து மாறணும்னா ஒரே இதாக தளபதி தான் வரணும். அது இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பீரியட்லலாம் வருவாங்க. இந்த இடத்துல நடந்து நைட்டும் காலையும் வந்து போலீஸார் அந்த இடத்துல பூத்தில் சைன் பண்ணிட்டு போவாங்க. ஒரு இடத்துல ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பாயிண்ட் வச்சிருப்பாங்க, நோட்டு வச்சிருப்பாங்க. வந்து நாங்கள் வந்து ரவுண்ட்ஸ் வந்துருக்கிறோன்னு அது கணக்கு அமைதி சைன் பண்ணுவாங்க. இப்போலாம் அது மாதிரி கிடையவே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கோயிலெலாம் புதுசாக ஓப்பன் பண்ணோம். அந்த கோயிலெல்லாம் டெய்லி வந்து காலைல சாயந்தரம் வந்து சைன் பண்ணிட்டு போவாங்க. இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது. அந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சி வந்தது வந்து அது கிடையவே கிடையாது. நிறைய ஊழல், கொள்ளை, கற்பழிப்பு, பசங்க திருத்து, அதுதான் உள்ளா நடக்குதே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து நிறையா இருக்கு. அந்த சிலிண்டரை வந்து மக்கள் வந்து அதை சுலபமாக யூஸ் பண்ணுறதுக்காக கம்பல்சரி அவர் வந்தாருன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கம்பல்சரி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த பெண்களுக்கு ரொம்ப தொல்லை அதிகமாக இருக்கு. பெண்கள் வந்து ரோட்டில் சுகாதாரமாக நடந்து போக முடியல, பெண்களை வந்து ஒரு இதுவாக போக முடியல, வர முடியல. காலையில் இருந்து பாதுகாப்புன்றது ஒன்றும் இல்லை. காலையில் இருந்து ஒரு கோலம் போறானா ஒருத்தன் செயின் பூச்சி பிடின்னு போகிறான். நைட்டில் ஆனால் வெளியே போகிறானா கஞ்சா போதையில் வந்து எதனா பண்ணிட்டு போகிறானுங்க. அதெல்லாம் இல்லாமல் பெண்கள் சுத்தமான பாதுகாப்பு கம்பல்சரி இருக்கணும். அது வந்து தளபதி வந்தாருன்னா கம்பல்சரி வந்து நிறுத்துவார். கம்பல்சரி மாதாவரம் தொகுதின்றது வந்து கம்பல்சரி மாற்றத்தை எதிர்பார்க்க தான் போகுது. நாங்கள் இது வரைக்கும் கேன்வாஸ் வந்து ஏரியா ஃபுல்லாகவே வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் போனோம்னா அவங்க கட்சிக்காரங்களே, அவங்க கட்சியில் பரம்பரையாக அவங்க கட்சியில் இருந்தவங்களே அவங்க வீட்டில் இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் எங்களுக்கே வேணும், எங்காலும் இது வரையும் ஒன்றுமே பண்ணலைன்றதை வந்து அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்க வீட்லேயே எங்கள் தளபதியோட ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தளபதியோட மவுஸ் வந்து இருக்குது. தளபதி என்ன பண்ணுவாருன்றது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. தளபதி வந்தால் நல்லா இருக்கும், தளபதி இன்னைக்கு ஏன் வரணும், அவருக்கு வந்து இந்த அரசியலை தான் வந்து நின்று அவர் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. அவருடைய செல்வாக்குக்கு அவர் எங்கேயோ இருப்பார். அவர் பாட்டை அழகாக ஏசியில் கண்டு பார்த்துட்டு அவர் படத்தை நடிச்சுட்டு அவர் பாட்டை அவர் வேலையை பார்த்துன்னு போயினே இருப்பார். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் முறியடிக்கணும் அப்படின்றதுனால தான் மக்களுக்காக வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. மக்களில் ஒருத்தனா நிற்கிறாரு. அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக மாற்றும் மாதாவரன்றதை நான் கண்டிப்பாக மாற்றி காமிப்போம். மாதாவரம் மாறும், மக்கள் விரும்புகிற மாதிரி மாதாவரத்தும் மாறும், மொத்த தமிழ்நாடையே மாற்றுவோம். தமிழக மக்கள் எல்லாருமே வந்து தளபதியோடைய தளபதியை நம்பி ஓட்டு போனோம். டிவிகேக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து மக்கள் வந்து பெருவாக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வைக்கணும். அதுதான் வந்து ஒரே கோரிக்கை.